Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கேரளால ஒரு பொண்ணு ஒருத்தர் தன்னை தற்காத்தீன்றனதா சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டு அது மூலமா ஒரு உயிரே போயிடுச்சு. ஆண் நண்பரோட ஃபோட்டோ எடுத்து அதை தன்னோட இன்ஸ்டாவில் இருக்கிற ஸ்டோரியில் தன்னோட குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் மட்டும் பார்க்குற மாதிரி அந்த செட்டிங்கில் வச்சு அந்த ஸ்டோரியை பார்த்து அது மூலமாக ஒரு பிரச்சனை இப்போ அந்த பொண்ணு தன்னோட உயிரையே மாய்த்துக்கிட்டாங்க. என்ன நடக்குது சோஷியல் மீடியாவில் அதை சரியாக கையாள மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா தொடக்கத்துலேருந்தே இருந்துகிட்ருக்கு. தனக்கு பிடிச்ச தான் கூட க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே பார்க்குற மாதிரியான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு செட்டிங்கில் அந்த ஸ்டோரியை வைக்கிறான். அடுத்த பாலின ஒரு நபரோட எப்படி பழகணும், எது சரி எது தப்பு, அவங்களோட உணர்வுகள் எப்படி, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலில் போய் சேர்க்கறதுக்கு. லவ் அப்படின்றது உனக்கு ஒன்று வரணும். நீ ஃபிசிக்கலாக பார்க்கும்போது உன்னோட ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பேஸ் பண்ணி வரும்போது உனக்கு லவ்ன்றதே இல்லை ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எதிர்பாலினத்தோட ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அது வரணும், அதுதான் நேச்சுரல். அது வரலைன்னா தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற? ஒரு ஃபோட்டோ, ஒரு ஸ்டோரியில் வச்ச ஃபோட்டோ தான். ஏன் கோயடாக வச்சுருக்கீங்க? கோயடா எதுக்கு வச்சுருக்கீங்க? கோயட் வைக்கிறது ஆணும் பெண்ணும் பழகணும் பேசணும் அப்படின்றதுக்காக தானே. இல்லை நீங்கள் காசுக்காக தான் நாங்கள் கோயட் வச்சுருக்கோம், எல்லாரும் சேர்ப்பாங்க. கேர்ள்ஸ் காலேஜ்னா கேர்ள்ஸ் மட்டும் தானே வருவாங்க. ஸோ இதில் எல்லாருமே வருவாங்கன்றதுக்காக அந்த பணத்தோட நோக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது அந்த ஊரில் ஒரு விஷயமா பேசப்பட்டுச்சு. இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா அது பெரிய விஷயமா இல்லை. ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத போயிடலாம். ஒரு இந்த ஃபீலிங்ஸ் பேஸ் பண்ணி எஜுகேஷன் தவிர்த்து பாடத்தை தவிர்த்து வாழ்க்கையில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காலேஜில் எப்படி, அதுவும் கோயட் காலேஜாக இருந்துட்டு அங்கேயே எப்படின்னா அதுதான் மிகப்பெரிய கேள்வி ஆகுது. இதை நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஏன்றது எனக்கு தெரியல. ஜனவரி 2026 இதை ரொம்பவே சந்தோஷமாக உலகம் முழுக்க எல்லாருமே வரவேற்றோம். இங்கே நம்ம ஊரில் என்ன நடக்குது இந்த 2026 அதுவும் ஜனவரி இன்னும் முடியக்கூட இல்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பொண்ணு ஒருத்தர் தன்னை தற்காத்தீன்றனதா சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டு அது மூலமாக ஒரு உயிரே போயிடுச்சு அப்படின்றது அந்த அந்த செய்தியோட சூடு இன்னும் குறையவே இல்லை. அதுக்குள்ளேயே அடுத்தது ஒரு பெண் தன்னோட ஆண் நண்பரோட ஃபோட்டோ எடுத்து அதை தன்னோட இன்ஸ்டாவில் இருக்கிற ஸ்டோரியில் தன்னோட குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் மட்டும் பார்க்குற மாதிரி அந்த செட்டிங்கில் வச்சு அந்த ஸ்டோரியை பார்த்து அது மூலமாக ஒரு பிரச்சனை இப்போ அந்த பொண்ணு தன்னோட உயிரையே மாய்த்துக்கிட்டாங்க. என்ன நடக்குது சோஷியல் மீடியாவில் அதை சரியாக கையாள மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா தொடக்கத்துலேருந்தே இருந்துகிட்ருக்கு. ஆனால் அது இன்னும் டாக்ஸிக்காகி இன்னும் அதிகமாகுதா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருந்துகிட்ருக்கு. சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு பொங்கலுக்கு தன்னோட நண்பரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. அதுவும் காலேஜுக்குள்ளே கூட இல்லை, காலேஜ்லேருந்து வெளியில் போனதுக்கு அப்புறமா எடுத்து அதை ஸ்டோரியில் வைக்கிறா. அதை தனக்கு பிடிச்ச தான் கூட க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே பார்க்குற மாதிரியான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு செட்டிங்கில் அந்த ஸ்டோரியை வைக்கிறா. அதை பார்த்து ஒரு பாஸ்டரான அவங்களோட சீனியர் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரோ ஒருத்தவங்க அதை பார்த்து அதை காலேஜில் இருக்கக்கூடிய இது ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. ஒருத்தவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய கிளர்க்கு அனுப்புனாங்க, சில பேர் இல்லை வாட்ச்மேனுக்கு அனுப்பி விட்டாங்க, சில பேர் இல்லை அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸருக்கு அனுப்பி விட்டாங்க. யாரோ இந்த மாதிரி அனுப்பி அந்த பொண்ணு இந்த மாதிரி காலேஜில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு அனுப்பியிருக்காங்க. அது மூலமாக பிரின்சிபலுக்கு போயிட்டு அந்த பிரின்சிபல் அந்த பொண்ணையும் அவங்களோட அம்மாவையும் கூப்பிட்டு ரொம்பவே திட்டி பேசியிருக்காங்க. நீங்கள் எப்படி தான் பிள்ளைங்களா இருப்பாங்க, எப்படி நடக்கும், என்னெல்லாம் பேசுவாங்கன்றது நமக்கு தெரியும். அதுவும் சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் அப்படின்னும் போது இன்னுமே இன்னும் மாடர்னைஸாக இங்கே சென்னையில் இருக்க மாதிரியோ கோயம்புத்தூரில் இருக்க மாதிரியோ இருக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக அந்த காலேஜில். ஸோ அப்படி இருக்கும்போது தன்னோட அம்மாவை கூப்பிட்டு அப்படி பேசுகிறாங்க அப்படின்னும் போது அந்த மன உளைச்சனால் தன்னையும் தன்னால் தன்னோட அம்மாவுக்கு அவமானம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தத்தில் அந்த பொண்ணு தன்னோட உயிரையே எடுத்துடுறாங்க. அது தவறான ஒரு முடிவு தான். பட் இதுக்கு தள்ளப்பட்டது யார் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பிள்ளை வளருது, அதை ஆணோ பெண்ணோ, குறிப்பாக பெண் அப்படின்னும் போது அந்த குழந்தைய ஸ்கூலில் போய் சேர்க்குறாங்க.
ஸ்கூலில் போய் விடுறாங்கன்னா 4-5 பேர்கிட்ட பழகிறது, ஒரு ஆண்கள் கூட பழகிறது வந்து சர்வசாதாரணமாக இருக்கணும், எது எதெல்லாம் பழகணும், எது எதெல்லாம் வந்து சரி தப்பு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எல்லாரும் வரக்கூடிய, எல்லா சமூகத்தையும் எல்லா மதத்தையும் சேர்ந்த எல்லாரும் வரக்கூடிய அந்த ஸ்கூலில் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து இந்த சமுதாயத்தில் எல்லாரையும் பார்க்குறாங்க, எல்லாரையும் மீட் பண்ணி ஒரு ஒர்க்குக்குன்னு போகிறாங்க. அங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஏஜில் வந்து பர்சன் இருக்காங்க, ஆண் பெண் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்ககிட்ட பழகிறதுக்கு இது கொஞ்சம் சகஜமாக இருக்குன்றதுக்காக தான் ஸ்கூல் காலேஜ் அதுலேயும் கோஎட் அப்படின்றத வந்து ஊக்கப்படுத்தணும். அவங்க வந்து ஸ்கூல் காலேஜ்லேயே அவங்க வந்து ஆண்களோட பழகிறது எப்படி, எந்த அளவுக்கு வந்து பழகணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கோஎட் அப்படின்றதே வந்து பேரண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றத வந்து அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. அது முன்னாடி இல்லை, பட் இப்போ வந்து அது சகஜமாயிடுச்சு. கோஎட் ஸ்கூலா ஓகே, என் பிள்ளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், என் பையன் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த அடுத்த பாலின ஒரு நபரோட எப்படி பழகணும், எது சரி எது தப்பு, அவங்களோட உணர்வுகள் எப்படி, அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோஎட்ல போய் சேர்க்கறது. அந்த இடத்துல ஒரு காலேஜில், நானும் ஒரு கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு தான், அங்கே ஸ்கூல்லேயே காலேஜ்லேயே ஒரு பிள்ளை வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா வாங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னாவே அது எப்படிலாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்றது தெரியும். அதுவும் இல்லாமல் பார்க்கும்போது ஒரு சின்ன வில்லேஜாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களோட ஊர். அந்த வில்லேஜில் இருக்குது அப்படின்னும் போது கூப்பிட்ட உடனே வந்து ஊரில் எல்லாத்துலேயுமே பரவிடும். இந்த மாதிரி காலேஜ்லேருந்து கூப்பிட்ருக்காங்களாம், என்ன படிச்சுன்னு தெரியல அந்த புள்ள, அதுக்காக கூப்பிட்ருக்காங்க, பிரின்சிபலே கூப்பிட்ருக்காங்களா, என்ன பேச போகிறாங்க தெரியலன்னு சொல்லிட்டு பேச்சு எப்படிலாம் மாறும் அப்படின்னு தெரியும். இன்னொன்று, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா இல்லை, கணவரை இழந்த அந்த பொண்ணை இருக்கக்கூடிய ஒரே மகளை வந்து கண்ணும் காப்பாற்றி வந்து கொண்டு வராங்க. காலேஜ் வரைக்கும் வந்தாச்சு. இந்த காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வேலைக்கு போவாங்க அந்த பெண். அதுக்கப்புறமா அந்த குடும்பத்தோட நிலைமையே முழுசாக மாறும். ஒரு பொருளாதாரத்துலேயோ சமுதாயத்திலையோ மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு அவங்க அடுத்த ஒரு லெவலுக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இது. காலேஜ் முடிக்க போகிறாங்க அப்படின்னாவே எவ்வளோ கனவுகளோட அந்த பொண்ணு இருந்திருப்பாங்க, எவ்வளோ கனவுகளோட அவங்களோட அம்மா இருந்திருப்பாங்க. நம்ம பிள்ளை வந்து காலேஜ் முடிச்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா ஒரு வேலைக்கு போவா, அவளை வந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம், இந்த ஊரில் தேவையில்லை அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஏன்னா நிறைய பேச்சுக்கள் அவங்க பார்க்கறதோ, இல்லைனா வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஏசியில் உட்காந்து என் பிள்ளை வேலை பார்க்கணும், கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு கூலி தொழிலாளி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஏசியில் உட்காந்து வேலை பார்க்கணும் என் பிள்ளை, ஒரு டிப்டாப்பாக நல்லா போயிட்டு வரணும், 4 பேர் பார்க்கணும், 4 இடத்துக்கு போகணும், நான் தான் பார்க்கல என் பிள்ளையாச்சும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். தன்னோட அம்மாவை வந்து நல்லா வச்சு நம்ம பார்க்கணும், நம்மளோட அப்பா இல்லை அப்படின்னும் போது அம்மாவை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும், நம்ம கூடயே கூட்டு போயினா நிறைய கனவுகள் இருக்கும். எனக்கும் என் பேரண்ட்ஸை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கனவுகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கும் இருக்கும். நம்ம வந்து ஊரில் சொல்கிற மாதிரி நம்மளோட அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி, முக்கியமாக அப்பா இல்லைன்னும் போது அம்மாவை எவ்வளோ அழகாக பார்த்துக்கணும், எவ்வளோ நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஆசைகள் இருந்திருக்கும், எவ்வளோ கனவுகள் இருந்திருக்கும். இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோனால பறி போயிடுச்சு அப்படின்றது ஏற்றுக்க முடியுதா? அதுவும் ஒரு நாளில் முடிஞ்சு போகக்கூடிய அந்த ஒரு ஸ்டோரினால. இது ஏன், எதனால் வந்து இந்த ஃபோட்டோ அனுப்புனாங்க அப்படின்றதுலாம் எனக்கு கேள்வியே இல்லை. இந்த ஃபோட்டோவை எடுத்து இந்த மாதிரி காலேஜ் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு வந்து அனுப்பலாம், அது பிரின்சிபல் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி எப்படி வெளியில் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வியும். இது வந்துடுச்சுன்னா கூட இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்குள்ள வந்து அந்த உணர்ச்சி பூர்வமாக வந்து அந்த க்ரஷ்ஷாக வர வேண்டியதாக இருக்கட்டும், இல்லை காலேஜில் நிறைய பேர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலேஜ் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுச்சு அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அங்கேருந்து வெளிவரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சமுதாயத்தில் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், சமுதாயத்தில் தன்னோட எதிர்பாலினத்தோட எப்படி பேசணும், பழகணும், அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத அந்த ஸ்கூல் எப்படி எஜுகேட் பண்ணுது அப்படின்றத எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நான் படித்த ஸ்கூல் ஃபுல்லாகவே கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். ஆனால் அங்கே பிரின்ஸிபல் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க அசம்பிளியில் சொல்லும் போதே சொல்லுவாங்க, நீ வந்து உனக்கு லவ் அப்படின்றது உனக்கு ஒன்று வரணும், நீ ஃபிசிக்கலாக பார்க்கும்போது உன்னோட ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கட்டும் அதெல்லாம் பேஸ் பண்ணி வரும்போது உனக்கு லவ்ன்றதே இல்லை, வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எதிர்பாலினத்தோட ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அது வரணும், அதுதான் நேச்சுரல், அது வரலைன்னா தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற, எப்படி நீ அதை எடுத்துகிட்டு போகிற, எப்போ நீ அதை வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு போகிற, அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது, அதை வந்து காதல் திருமணம் சொல்லிட்டு எப்போ எடுத்துகிட்டு போகிறன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் படிக்க வந்திருக்க, நீ படித்து நீ பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஃபீலிங்ஸை நீ வந்து டெவலப் பண்ணுற, இல்லை போய் ஒரு வேலையில் உட்காந்ததுக்கு அப்புறமா உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வருது, அதை நீ அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறோன்னா அதுதான் சரியானது ஒன்று. இப்போ நீ அதை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியதில்லை, இப்போ தேர்ந்தெடுத்தாலுமே அதை எப்படி கொண்டு போகிற அப்படின்றது இருக்குது அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க. எனக்கு அது கேட்கும்போதே வா எவ்வளோ
எவ்வளோ மெச்சூர்டாக சொல்கிறாங்க, எப்படி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி வந்து படிப்பையும் தாண்டி எப்படி இதை வந்து கொண்டு போகணுன்றது, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது நிறைய பேருக்கு தெரியல, இப்பவும் தெரியாமல் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது காலேஜ் எப்படி அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுது அப்படின்றதா, ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபலே இதை வந்து பிரச்சனையாக்கி அந்த அம்மாவையும் கூப்பிட்டு அனுப்பி ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ, ஒரு ஸ்டோரியில் வச்ச ஃபோட்டோ தான். ஏன் கோயடா வச்சுருக்கீங்க? கோயடா எதுக்கு வச்சுருக்கீங்க? கோயட் வைக்கிறது ஆணும் பெண்ணும் பழகணும் பேசணும் அப்படின்றதுக்காக தானே. இல்லை நீங்கள் வந்து காசுக்காக தான் நாங்கள் கோயட் வச்சுருக்கோம், எல்லாரும் வந்து சேர்ப்பாங்க, கேர்ள்ஸ் காலேஜ்னா கேர்ள்ஸ் மட்டும் தானே வருவாங்க, ஸோ இதில் வந்து எல்லாருமே வருவாங்கன்றதுக்காக அந்த பணத்தோட நோக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறாங்க ஒரு காலேஜில் ஒரு கிளாஸில் இருக்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், பிரின்சிபலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அவங்க தான் வந்து சொல்லணும். அங்கேயே லவ் பண்ணுறாங்க இல்லை ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் தான் சொல்லணும் இதை வந்து எப்படி கொண்டு போகணும், இதை வந்து இப்போ எப்படி நடக்கும், இதை வந்து எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த எஜுகேஷனையும் சேர்த்து தர வேண்டிய இடம் தான் காலேஜ். அங்கேயே வந்து நீங்கள் பிரச்சனை பண்ணி அந்த பொண்ணோட அம்மாவை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணையும் வர வச்சு அதை வந்து முழுக்க ஒரு காலேஜுக்கே தெரியுற மாதிரி ஒரு பிரச்சனைக்கு, ஏன் இந்த பொண்ணை தவிர்த்து வேறு யாருமே அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்தது இல்லையா, ஏன் இந்த பொண்ணு மட்டும் அப்படி டார்கெட் பண்ணப்பட்டாங்க, அவங்க அம்மா கிட்ட என்னெல்லாம் பேசியிருப்பாங்க, ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் இல்லாத ஒரு அப்பா இல்லாத ஒரு அம்மாவும் பொண்ணு வராங்கன்னா எப்படிலாம் பேசியிருப்பாங்க, என்னெல்லாம் அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்க, அது அவங்க ஊரில் எப்படிலாம் போயிருக்கோம், இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொல்கிறதா இருக்கட்டும். ஏன்னா அது வந்து கோயம்புத்தூரோ சென்னையோ அந்த மாதிரி இல்லை, ஒரு சிவகாசின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இது தவற விட்டது எந்த இடம்? நான் முழுக்க முழுக்க காலேஜ்ன்னு தான் சொல்லுவேன். ஸ்கூல்லாம் தாண்டி ஸ்கூல் வந்து முழுக்க முழுக்க படிப்பு, காலேஜ் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. அங்கே வரும்போது ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து பெண்களை பார்த்தோ, பெண்களுக்கு வந்து ஆண்களை பார்த்தோ அந்த ஈர்ப்பை வரதான் செய்யும். அப்படிங்குமே காலேஜ் டைமில் வரதான் செய்யும். இருக்கட்டுமே, அவங்க வந்து எனக்கு பிடிக்க வந்து சீனியர் அதுக்காக நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்றதா இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்றதாவே இருக்கட்டுமே, என்ன தப்பு அதில்? லவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏஜ் வச்சுருக்கீங்களா, இல்லைனா வந்து ஒரு இடம்னு வச்சுருக்கீங்களா? நீங்கள் வந்து வேலைக்கு போய் நீ சம்பாதிச்சு இவ்வளோ சம்பாதித்து வாங்கினதுக்கு அப்புறமா தான் நீ வந்து லவ் பண்ணணும், இல்லை லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று வச்சுருக்கீங்களா? இது எங்கே நடக்குது அப்படின்றது தான். இது அந்த ஊரில் ஒரு விஷயமா பேசப்பட்டுச்சு, இந்த ஃபோட்டோ பார்த்துன்னா அது பெரிய விஷயமா இல்லை, ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத போயிடலாம். ஒரு இந்த ஃபீலிங்ஸ் பேஸ் பண்ணி எஜுகேஷன் தவிர்த்து பாடத்தை தவிர்த்து வாழ்க்கையில என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காலேஜ்ல எப்படி, அது கோயட் காலேஜா இருந்துட்டு அங்கேயே எப்படின்னா அதுதான் மிகப்பெரிய கேள்வி ஆகுது. இதை நிறைய பேர் பேச மாட்டாங்க, ஏன்றது எனக்கு தெரியல. ஒரு பெண்ணா பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் வச்சு என்ன இதில் தப்பு இருக்கு, அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுத்தது கூப்பிட்டு ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் ஆக்கணும், காலேஜுக்கே தெரிய மாதிரி அவங்க அம்மாவே கூப்பிட்டு இப்படி கேள்வி கேட்குற மாதிரி ஏன் இப்படி ஆக்கணும் அப்படின்றத எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது. இன்னமும் நம்ம வந்து சொல்றோம் இல்லை சென்னையில இருந்துட்டே கூட பார்க்கும்போது வாவ் இது வந்து மாறிடுச்சு, ஆண்கள் பெண்கள் பழகிறது வந்து சகஜமாயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர் இல்லைனா வந்து அடுத்து இருக்கக்கூடிய அந்த நல்லா டெவலப்பான ஏரியாஸ் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நிறைய ஊர்கள் இருக்குது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணும் பையனும் பேசிக்க கூடாது, பார்த்துக்கவே கூடாது, ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இன்னமும் ஊர்களில் பேசப்படுது, இன்னமும் அது பார்க்கப்படுது. ஸோ அதெல்லாம் மாற்ற வேண்டிய ஒரு கடமை யார்கிட்ட இருக்குது? ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் தான் இருக்குது, முக்கியமாக காலேஜ் கிட்ட தான் இருக்குது. அவங்க தான் இதை வந்து கொண்டு போகணும். இது சரிதான், இது வந்து தப்பு இல்லை, இது எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்களும் சொல்லி தர வேண்டியது. இதுக்கப்புறம் இப்படி ஒன்று நடக்குதுன்னா அது எப்படி ஆகுன்றது தான். நம்ம ஆல்ரெடி கேரளாவில் ஒரு பொண்ணு வீடியோ எடுத்து போட்டதுக்கு நம்ம சொன்னோம், இந்த மாதிரி அடுத்த ஒரு பொண்ணு இப்படி எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, பஸ்ஸில் என்ன ஒருத்த வந்து தப்பாக தொட்டுட்டா அப்படின்றது ஒரு பொண்ணு சொல்கிறான்னா அது எப்படி எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம பேசியிருக்கோம். அது வந்து இல்லை நீ வந்து சும்மா சொல்லணுன்றதுக்காக சொல்கிற, இந்த ஒரு வீடியோனால அப்படி ஆகுன்றது. இப்போ இப்படி நடக்குதுன்னா அடுத்து எப்படி போகும்? காலேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து தான் கூட படிக்கிற ஒரு ஆணோ இல்லை ஆண் வந்து பெண் கூடயோ ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்கன்னா அது எப்படி பேசப்படும், அது எப்படி கொண்டு போகும், அது காலேஜே எப்படி எடுக்குது அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இது வந்து போராட்டம் பண்ணுறாங்க, இதை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அதெல்லாம் தாண்டி பார்த்துட்டு இருக்க நீங்களா இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கு ஒரு பையன் இருக்குன்னா அவங்ககிட்ட சொல்லுங்க, அட்லீஸ்ட் வீட்லயாச்சும் சொல்லுங்க. காலேஜில் சொல்லுவாங்க, ஸ்கூலில் சொல்லி தருவாங்க, அப்பா அம்மா எப்படி பேசுறது இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தயக்கப்பட்டாங்க. இப்போ அதெல்லாம் உடைச்சு வராங்க. இன்னமும் நீங்கள் அதை உடைச்சு வரல அப்படின்னா வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுங்க.
ஸோ இதுக்கப்புறம் வீட்டில் ஒரு டீனேஜ் குழந்தைங்க, காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிற அட்லீஸ்ட் வந்து ஒரு சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னா, அக்காவோ அண்ணாவோ கூப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸே பேசுறதா இருக்கட்டும், காலேஜில் ஒரு சில காலேஜில் சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை. அதெல்லாம் தாண்டினா நம்ம பிள்ளையோட உயிரை மானத்தை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசணும். பேசி அவங்களுக்கான வழிநடத்தக்கூடிய ஒரு ஸ்டேஜ்னா இதுதான். நீ பெருசா வளர்ந்த பிறகு வீடு கட்டு, கல்யாணம் பண்ணு, இந்த வேலைக்கு மாறு, இவ்வளோ சம்பளம் வாங்குறதுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றது போக, அந்த நிலைமைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த டீனேஜர்ல நம்ம இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து எல்லாமே சொல்லி தரணும். இதெல்லாம் இருக்கும், படிப்பு அப்படிலாம் தாண்டி இந்த ஃபீலிங்ஸ் வருதுன்னா அதை உன் படிப்பை வந்து பாதிக்கக்கூடாது, இல்லை அதை சார்ந்த பிரச்சனை வருதுன்னா எங்ககிட்ட வா, வந்து சொல்லு, நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம், நாங்கள் எதுவும் உன்னை திட்ட மாட்டோம், எதுவும் கோவப்பட மாட்டோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லும்போது தான் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அப்படி தைரியம் வரும்போது தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு பொண்ணோ பையனோ எதிர்த்து அதை போராடுறதுக்கான ஒரு சக்தி வந்து அது கொடுக்கும் அப்படின்றது என்னோட கருத்து.